பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எனக்கு தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்த எடப்பாடி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்ச நிறைந்த நன்றியினை அவர்கள் பாதங்களிலே சமர்ப்பித்து, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்புமிகு முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். கர்நாடக அரசு மேகதாதுவின் கோரிக்கை அணை கட்டுவது தொடர்பாக பல்வேறு காலகட்டங்களிலே அதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கர்நாடக அரசு மேகதாது என்னும் இடத்தில் தன்னிச்சையாக காவிரி ஆற்றின் கோரிக்கையை அணை கட்ட முயற்சித்து தடுத்து நிறுத்தம் போட்டு மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 5/12/2014 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்றப்பட்டு மாண்பு உறுப்பினர்கள் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். அப்பொழுது கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்பு அம்மா அவர்கள் அனுப்பிய கடிதத்தை அன்றைய தினம் இருந்த தமிழ்நாடு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரியை சேர்ந்த நாடாளுமன்ற சுமார் 55 பேர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை 28/3/2015 அன்று சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்து இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அப்போது சம்பந்தப்பட்ட துறையிடம் தற்போதைய நிலை குறித்து அனைத்து விவரங்களையும் சேகரிக்க ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளதாகவும் இது குறித்து பரிசீலிப்பதாகவும் அன்றைய தினம் மாண்பு பாரத பிரதமர் நாடாளுமன்றத்திலே உறுதியளித்தார்கள். மேலும் மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 25/4/2015 அன்று மாண்பு பாரத பிரதமர்களை நேரிலே சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்தக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தும்படி கோரிக்கை விளக்கென கடிதம் பிரதமருக்கு அளித்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மாண்புமிகு பாரத பிரதமரிடம் 7/8/2015 மற்றும் 14/6/2015 ஆகிய நாட்களில் நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்த அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேகதாது அணை உட்பட காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மீறும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் இசைவு பெறாமலும் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த உத்தேசிக்குமானால் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என 18/8/2016 அன்று இம்மாமன்றத்தில் 110 விதியின் கீழ் உறுதிபட தெரிவித்தார்கள். இதற்கிடையில் மாநில அரசுகள் தாக்கல் செய்த சிவில் வழக்குகள் விசாரணைக்கு உகந்ததா என்பது பற்றி உச்சநீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மத்திய அரசுடன் வாதிட்டன. 9/12/2016 அன்று உச்சநீதிமன்றம் அளித்த ஆணையில் இம்மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு உகந்தவை என தீர்ப்பளித்து அதன் பின்னர் ஜூலை 2017 முதல் செப்டம்பர் 2017 வரை இறுதிக்கட்ட வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றன. இதில் கர்நாடக அரசு 9 நாட்களும், கேரள அரசு 2 நாட்களும், தமிழ்நாடு அரசு 13 நாட்களும், புதுச்சேரி மற்றும் மத்திய அரசு தலா 1 நாட்களும் தங்கள் வாதங்களில் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று தனது தீர்ப்பினை வழங்கியது. இத்தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு: பன்மாநில நதிகள் தேசிய சொத்து, எந்த ஒரு மாநிலம் தனி உரிமை கோர இயலாது என்று நவம்பர் 1991 ஆண்டே
உச்சநீதிமன்றத்தின் கருத்து இத்தீர்ப்பில் மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1892 மற்றும் 1924 ஆண்டிய ஒப்பந்தங்கள் செல்லத்தக்கதல்ல என்ற கர்நாடகாவின் வாதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கர்நாடக அரசு தமிழ்நாட்டின் பாசன பரப்பான 24.708 லட்சம் ஏக்கர் என்பதை 21 லட்சம் ஏக்கர் என குறைக்க வேண்டும் என நடுவர் மன்றத்தின் முன் வாதிட்டது. இதனை காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ்நாட்டின் பாசன பரப்பு 24.708 லட்சம் ஏக்கர் என அதன் இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. இதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்த ஆணைக்கு பாதகம் ஏதும் இல்லாமல் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணைப்படி மாதாந்திர அடிப்படையில் 15 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்கப்பட வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் அனைத்து மாநில வாதங்களை முழுமையாக கேட்டிருந்த பின்னர் கீழ்ப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலங்களில் எவ்வித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேகதாது திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்ற நமது நிலைப்பாட்டை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னரும் பின்னரும் 25/2/2017, 27/2/2017, 4/9/2018, 8/10/2018 மற்றும் 2/11/2018 ஆகிய நாட்களில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மாண்பு பிரதமர் அவர்களுக்கு கடிதங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் சந்தித்து அணை கட்டுவதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கக்கூடாது என்பது தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் 5/7/2017 மற்றும் 23/11/2017 ஆகிய நாட்களில் மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சரையும் நேரிலே சந்தித்தும் கடிதங்கள் வாயிலாகவும் கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்ட எவ்வித அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பெங்களூர் நகரின் குடிநீர் தேவை உட்பட பிற பயன்பாட்டுக்காக 14.75 டிஎம்சி அடி நீரை கர்நாடக அரசுக்கு கூடுதலாக அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் பெங்களூரின் குடிநீர் தேவைக்கென 67 டிஎம்சி அடி நீர் கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவ்வணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் ஆண்டுகளில் கடந்த காலங்களைப் போலவே காவிரி நீரை முழுமையாக தனது உபயோகத்திற்காக கர்நாடகா பயன்படுத்தும் நிலை உருவாகும். இதை தவிர காவிரி படுகையில் மேற்படுகை மாநிலமான கர்நாடகா புதிய அணை கட்டுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் உறுதிபட எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிராக கர்நாடக அரசின் மேகதாது திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி வழங்கிய மத்திய நீர்வள குழுமத்தின் தலைவர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் கர்நாடக உயர் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அமைப்பது வழக்கு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் எனது உத்தரவின் பேரில் 5/12/2012 உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மீண்டும் மேகதாதில் புதிய அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள குழுமம் கர்நாடக அரசுக்கு அளித்துள்ள அனுமதியை திரும்ப கோரி மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 6/12/2012 அப்போது முதலமைச்சர் இருந்த நான் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் 1986 ஆண்டு மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட சட்ட போராட்டத்தை தொடர்ந்து காவிரி நடுவர் மன்றம் அமைத்து அதை மத்திய அரசியலை வெளியிடச் செய்து நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்க உச்சநீதிமன்றத்தை நாடியது. எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு எடுத்த தொடர் நடவடிக்கையின் காரணமாக 16/2/2011 உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. தொடர்ந்து 1/6/18 அன்று காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்கத்தை மத்திய அரசு அறிவித்து அதனை மத்திய அரசிலும் வெளியிடப்பட்டது. இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக கீழ்கண்டவாறு வரையறுக்கப்பட்டுள்ளன. 1. காவிரி நதிநீரை தேக்குதல், பகிர்மானம் செய்தல்,
முறைப்படுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். 2 காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசன மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவதை முறைப்படுத்துதல். 3 கர்நாடகம் தமிழ்நாடு எல்லையில் பில்லிக்குண்டுக்கு நீர் அளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது. இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த ஆணையத்துக்கு எவ்வித அதிகாரம் இல்லை. இந்நிலையில் 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்ட பற்றிய விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அனுமதித்தது. அப்போதைய திமுக அரசு இதனை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்தது குறித்தும் ஆணையம் அதன் அதிகார வரம்பிற்கு சம்மதமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்த கருத்தை மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரைத்துள்ளது குறித்து அப்போதைய திமுக அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன். குறிப்பாக 14/2/2024 அன்று சட்டமன்றத்தில் நான் எங்களது ஆட்சி காலத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்றும் 2018ஆம் ஆண்டு மேகதாது அணை குறித்து பிரச்சனை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபோது எனது அரசு 5/12/2018 அன்று மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்குநர் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து என்றும் இன்னும் அவ்வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் திமுக அரசு தொடர்ந்து நடத்திட வலியுறுத்தியதோடு தமிழக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் உறுதி செய்யும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில நாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அணையில் இருந்து 177.25 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் முறையாக திறக்கப்படுவதே இல்லை. ஒவ்வொரு மாதம் நாம் போராடிதான் கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நிலையில 2024ஆம் ஆண்டு கர்நாடகாவில் மாண்புமிகு முதலமைச்சர் சீதாராமையா முதலமைச்சர் பதவி வைத்த போது துணை முதலமைச்சராக நீர்ப்பாசனத்துறை பொறுப்பு வைத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் 16/24 கர்நாடக பட்ஜெட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பில் இதை அப்பொழுதே கடுமையாக எதிர்ப்பதுடன் அப்போதைய திமுக அரசு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட தயாரித்து அனுப்பிய திட்ட அறிக்கையில் உள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி மத்திய அரசு திருப்பி அனுப்பிய நிலையில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து 12/6/2026 அன்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற மாண்புமிகு பாரத பிரதமரிடம் மீண்டும் நேரில் ஒரு அறிக்கையை வழங்கியுள்ளதாக செய்தியில் வெளியாகியுள்ளன. இரு மாநிலங்களுக்கிடையே உள்ள நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக தற்போதைய கர்நாடக அரசு மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட முழு மூச்சில் முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. நீண்ட நெடுங்கால சட்ட போராட்டத்துக்கு பின்னர் நிலைநிறுத்தப்பட்ட தமிழ்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளையும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் 20 மாவட்டத்துக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றில் நமக்குள்ள உரிமையை பேணி காக்க வேண்டியது நாம் எல்லோரின் கடமையாகும். கர்நாடக அரசு காவிரி நடுவர்மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் 16/2/2012 உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்ததும் திருத்திய தொழில்நுட்ப திட்ட அறிக்கையை மீண்டும் இம்மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பது கண்டிக்கத்தக்கது அனைத்து இந்திய என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை ஒருமனாக ஆதரிக்கின்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க முயற்சிக்கின்ற மேகதாது அணை கட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுதியான நிலைப்பாடு. காவிரி நதிநீர்ல தமிழ்நாட்டுடைய உரிமை பறிபோக நாம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. காவிரி நடுவர் மன்றம், காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு, மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட அனைத்துக்கும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ கழக அரசு எடுத்திருக்கக்கூடிய
ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் முழு காரணம். அது இந்த அவையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாத்தையும் நடத்தி தான் நாம காவிரி மீதான உரிமையை போராடித்தான் பெற்றிருக்கின்றோம். ஆனா அதை பறிக்கின்ற வகையில இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த முயற்சியை அவங்க எடுத்த போது அந்த சமயத்துல எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம மேகதாது அணை திட்டத்தை எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். மேகதாது அணை கட்ட நினைக்கின்ற கர்நாடக அரசுக்கு எதிராக எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிலவற்றை இன்று ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் அவைக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2021 ஆண்டு மே மாசம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த அடுத்த மாசமே, ஜூன் மாசமே மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்க கூடாதுன்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் பிரதமருக்கு அன்றைக்கு கடிதம் எழுதினார். பிறகு அதே கருத்தை வலியுறுத்தி ஜூலை மாதத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சருக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். இதை அடுத்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி எந்த காலத்திலும் அணையை கட்டக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது என்ற தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றினோம். ஜூலை மாதத்தில் மீண்டும் அதே ஒன்றிய அமைச்சர்கிட்ட நேரில் சென்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். கடந்த 2022-23 ஆண்டு நிதியாண்டுல அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்ச உடனே, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதே அவையில அதை கண்டிச்சு அரசினர் தனி தீர்மானத்தையும் எங்களுடைய அரசு அன்றைக்கு நிறைவேற்றுச்சு. அன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டின் உரிமையில நாம அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் அன்றைக்கு இது அவையில குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேகதாது அணை கட்டுறது பத்தின விரிவான திட்ட அறிக்கையை விவாதிக்கணும்னு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசும் ஒன்றிய அரசும் வச்ச அஜெண்டாவை நீக்க எங்க தலைவர் தலைமையிலான அரசு அன்றைக்கு கடுமையாக வலியுறுத்தியது. இதற்காக அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் பிரதமருக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார் ஜூலை மாதத்தில் 2022 ஆண்டு. அப்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் திரு துரைமுருகன் தலைமையில தமிழ்நாடு சட்டமன்ற அனைத்து கட்சி குழுவினர் ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரை நேரில் சந்திச்சு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்படி நம்முடைய தொடர் எதிர்ப்பின் காரணமாகத்தான் மேகதாது அணையுடைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பிப்ரவரி மாதம் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது. மேலும் கழக அரசுடைய எதிர்ப்பால மேகதாது அணையுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை தன்னுடைய திட்டப்பட்டியலில் இருந்து ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் நீக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர் எங்களுடைய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் இரு மாநிலங்களுக்கு இடையே சுமூக தீர்வு எட்டப்பட்ட பிறகுதான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அனுமதி பற்றி ஆலோசிக்கப்படும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கை டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கல அப்படிங்கிறது தான் எங்களுடைய கழக அரசு இருந்த வரையிலான நிலைமை. திராவிட முன்னேற்ற கழக அரசும் எங்களுடைய தலைவரும் தைரியமாக தமிழ்நாட்டின் எதிர்ப்பை பதிவு செஞ்சதுனால தான் இது சாத்தியமாச்சு என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் பதிவு வைக்க விரும்புகின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மத்திய நீர்வள ஆணையம்
2018 ஆண்டு தேதியிட்ட 2018 ஆண்டு 22/11 தேதியிட்ட கடிதம் மூலமாக கர்நாடக அரசுக்கு சில முக்கியமான நிபந்தனைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. முதலாவது கண்டிஷன் என்னன்னா, மேகதாது அணை கட்ட மத்திய நீர்வள ஆணையம் நிபந்தனையற்ற அனுமதி எதுவும் கொடுக்கவில்லை. இரண்டாவதாக, அணையின் கட்டுமானத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயாரிக்கிறதுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு தெரிவிக்கின்ற பல்வேறு ஆட்சேபனைகளை அவர்கள் பரிசீலனை செய்யணும். மூன்றாவதாக, மத்திய மின்வாரிய ஆணையத்திடமும் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய நீர்வள ஆணைய யூனிட் கிட்டையும் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். இது எல்லாத்திற்கும் மேலாக காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியுடைய முன் அனுமதியையும் பெறணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு இதையெல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட உறுதியாக எடுத்து பேசி காவிரியில நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமையை நம்ம அனைவரும் சேர்ந்து நிலைநாட்டிட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். மேகதாது பிரச்சனை தொடர்பாக கடந்த 13/11/2025 ஆண்டு அன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த பிறகு 4/3/2026 அன்றைக்கு அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவருடைய உத்தரவின்படி தமிழ்நாடு நீர்வளத்துறை அரசு செயலாளர் ஒன்றிய ஜல்சக்தி துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் கர்நாடக மாநிலத்துடைய மேகதாது அணை கட்டும் பிரச்சனை ஒரு நியூ டிஸ்பியூட் அப்படிங்கிறதுனால நதி நீர் தாவா சட்டம் 1956 படி இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 அடிப்படையில் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆகவே இந்த அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மார்ச் 4ஆம் தேதி 2026 ஆண்டு அன்றைக்கு எழுதின கடிதத்தில் கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அப்படிங்கிறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்நாடகா மேகதாது அணை கட்டுவதை தடுக்க சட்ட ரீதியாகவும் பிரதமர் மூலமாகவும் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும். மேகதாது அணை கட்ட முயற்சிக்கக்கூடிய கர்நாடக அரசை நாம அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து தடுத்து நிறுத்துவோம் என்று கூறி இந்த தீர்மானத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்காதனால இன்னைக்கு டெல்டா விவசாயிகள் கஷ்டத்துல இருக்கிறாங்க. குறுவை சாகுபடி இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நடக்க இருக்கக்கூடிய காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட்டத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு நம்முடைய தரப்பு நியாயங்கள் எல்லாம் எடுத்து வச்சு நமக்குரிய நீரை விரைவாக பெற்று தரணும்னு அந்த விவசாயிகள் சார்பாக இந்த அவையை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக எங்களுடைய கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம நிறைவேற்றுகின்ற இந்த தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக போய் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை நாம வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து செயல்பட இந்த அரசும் முன்வரணும்னு எங்களுடைய தலைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு தீர்மானத்தை முழு மனதாக ஆதரித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலே மக்களுக்கான, அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். கொள்கையில நிலைப்பாட்டில் வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். ஆனா மக்களுக்கான பிரச்சனைனா
எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். நாங்களும் அப்படித்தான். மனசாட்சி உள்ள மக்களாட்சியாகவே இருக்கவே எங்கள் ஒரே விருப்பம். நமது விவசாயிகளுக்காகவும் நமது மக்களுக்காகவும் நின்றே ஆக வேண்டியது நம் கடமை, நம் உரிமை. எல்லாத்தையும் தாண்டி அதுதான் நம்ம உயிரான உணர்வு. நீராதாரம் தான் நம்முடைய மிக முக்கியமான அடிப்படையான வாழ்வாதாரத்தில் ஒண்ணு. நதிநீர் உரிமையும் நம்முடைய மிக முக்கிய உரிமைகள்ல ஒண்ணு. அதை பாதுகாத்து ஆக வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அந்த உணர்வோட அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நமது மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் ஒப்புதலுக்காகவும் கொண்டு வர இருக்கிறோம். கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரும் யாரையும் குறை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் இருப்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சொந்தங்களான விவசாயிகளுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் கொண்டுவரப்படும் இத்தீர்மானத்திற்கு உங்கள் அனைவரின் ஆதரவையும் வேண்டுகிறோம். ஒருமித்த கருத்தோடு இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானத்தை படிக்கிறேன். தீர்மானம்: காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாக நீரை பயன்படுத்தவோ இயலாது. காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். ஆதலால் கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது. என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.